ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் தி மின்னல் பேட்ச். இன்னைக்கிடா உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு வீடியோ. நீ 12th எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட கண்டிப்பாக இந்த வீடியோ உனக்கு ரொம்ப தேவைப்படும், சரியா? ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றத ஸ்டார்டிங்கில் ரிவீல் பண்ணிடுறேன். இப்போ நீ 12th எழுதிட்டு இருக்கல, உன்னோட 12th பப்ளிக் ஸ்கோர், ஓகே, அதோட டோட்டல் ஸ்கோர் என்ன? அந்த டோட்டல் ஸ்கோர் எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து ஆட் பண்ணால் ஒரு டோட்டல் ஸ்கோர் வருதுல்ல, அது முக்கியமா இல்லை ஜஸ்ட் கட் ஆஃப் தான் முக்கியமா? இது ரெண்டுத்துல எது முக்கியம்? எதை வச்சு எதை பேஸ் பண்ணி நீ ப்ரிப்பேர் பண்ணணும்? அதுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அடுத்து இந்த டோட்டல்னா என்ன, கட் ஆஃப்னா என்ன, அதை எப்படி கணக்கு பண்ணணும், டிஃப்ரெண்ட் காலேஜஸ்க்கு எப்படி டிஃப்ரெண்ட் கட் ஆஃப் இருக்குது, இதெல்லாமும் இந்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீ படிக்கிற ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி மாற்றணும், இதிலிருந்து நீ படிக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி மாற்றணுன்றதும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டோட்டல் அப்படின்றது நீ 600 மார்க்ஸ், அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை காமர்ஸ், நீ என்ன குரூப்பில் இருக்கியோ சரியோ, இந்த 6 சப்ஜெக்ட்டுக்கு நீ 100 மார்க்ஸுக்கு என்ன எழுதுறியோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஆட் பண்ணுறது டோட்டல். அப்போ நீ ஒரு 595 எடுக்கிற அவுட் ஆஃப் 600னா அதுதான் நம்ம டோட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த டோட்டல் முக்கியமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 595 அவுட் ஆஃப் 600 எடுத்தால் தான் நான் ஒரு பெரிய ஆளா, ஓகே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நமக்குள்ள. இல்லை, கிடையாது. ஸ்டார்டிங்லேயே அதுக்கான ஆன்சரை சொல்லிடுறேன். டோட்டல் என்றைக்குமே முக்கியம் கிடையாது, கட் ஆஃப் தான் முக்கியம். என்னது? கட் ஆஃப் தான் முக்கியம். அப்போ இந்த கட் ஆஃப்னா என்ன, அந்த கட் ஆஃப் நான் எப்படி கணக்கு பண்ணுறது, ஹவு டு ஐ கால்குலேட் த கட் ஆஃப்னு உனக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? நான் இப்போ முதல்ல கட் ஆஃபுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வேணும், எப்படி கால்குலேட் பண்ணணுன்றத டக்குன்னு சொல்லிடுறேன். கட் ஆஃபுக்கு ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் போதும். ஓகே, கட் ஆஃபுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் போதும். இப்போ நீ 100க்கு என்ன மார்க் எடுக்கிறியோ அதை வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 50க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி மேக்ஸுக்கு நீ 100க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறியோ அந்த மார்க், இது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது வரது தான் வந்து நீ என்ன சொல்ல போற அப்படின்னா கட் ஆஃப் அப்படின்னு சொல்ல போற. சரி, இல்லை எனக்கு இது கொஞ்சம் புரியல, சப்ஜெக்ட் புரியுது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் புரியுது, அதுக்கு அடுத்து சொல்லுங்க எப்படி அப்படின்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ நீ 100க்கு ப்ராக்டிக்கல் மார்க்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து, எனக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் வந்து நீ 70க்கு தான் எழுத போகிற, 100க்கு நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கல் மார்க், இன்டர்னல் மார்க் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேச்சுக்கு. இப்போ நீ ஃபிசிக்ஸில் வந்து 96 எடுக்கிற அப்படின்னு வச்சுப்போம் 12th அவுட் ஆஃப் 100. அப்போது 96னா நீ அதை 2ஆல் டிவைட் பண்ணு. ஓகே, இது அப்படியே என்ன செய்யும், மொத்தமாக 2ஆல் டிவைட் பண்ணு. அப்போது 48, 50க்கு நீ எவ்வளோ எடுத்திருப்ப அப்படின்னா 48 எடுத்திருப்ப. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் லெட்ஸே நீ ஒரு 94 எடுத்த அப்படின்னு வச்சுப்போம் ஃபார் 100க்கு. அப்போது நீ அதை 50க்கு கன்வெர்ட் பண்ணால் 47. ஆனால் மேக்ஸோட மார்க்கு நீ 100க்கு என்ன எடுத்தியோ 100க்கே போட்டுரு. இப்போ ஒரு பேச்சுக்கு மேக்ஸில் நீ 96 எடுத்தனா அப்போ 96னே மொத்தமாக போட்டுக்கும். மேக்ஸ் அந்த மாதிரி பாதியாக டிவைட் பண்ண தேவையில்லை. இப்படி 3த்தையும் எடுத்து ஆட் பண்ணணும். அப்போ 48 + 47 + 100. ஓகே, அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உனக்கு 195 வரும். விச் மீன்ஸ் அப்போ அவுட் ஆஃப் 200க்கு 50 + 50 100, அப்புறம் இது ஒரு 100. அவுட் ஆஃப் 200க்கு உன் கட் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னா 195. ஓகே, இப்படி தான் நீ கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இது இருக்குல்ல, இதை தான் வந்து நீ என்ன சொல்லுவ அப்படின்னா கட் ஆஃப்னு சொல்லுவ. ஆக்சுவலாக நீ தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் நிறைய அட்மிஷன்ஸ்க்கு இந்த கட் ஆஃப் வச்சு தான் அட்மிஷன் போட முடியும். நீ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் என்ன மார்க் எடுத்துருந்தா ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அப்புறம் தான் மற்றதெல்லாம். சார் இல்லை நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு நர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், மெடிக்கல் ஃபீல்டு சம்மந்தமாக போகணும்னு நினைக்கிறேன்னா அப்போ உனக்கு பயோ மார்க்கு ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஓகே முக்கால்வாசி இன்ஜினியரிங் கோர்சஸ், என்னென்ன கோர்சஸ்ன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறேன், ஓகே, எல்லாத்துக்குமே இந்த கட் ஆஃப் தான் ப்ரியாரிட்டியாக பார்ப்பாங்க, அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். இப்போது லெட்ஸே அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துப்போம். இப்போ நீ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ கட் ஆஃப் என்ன தெரியுமா இருக்கணும், இந்த 3 சப்ஜெக்டில் 199லேருந்து 200 இருக்கணும். அப்போ பேசிக்காக நீ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கணும்னு அர்த்தம் இல்லையா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3த்துலையுமே ஃபுல் சென்டம் அடித்தாதான் உனக்கு அந்த கட் ஆஃப் வரும். ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வேணால் நீ ஒரே 1 மார்க் லூஸ் பண்ணிக்கலாம், ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலையோ ஏதோ ஒன்றில் 1 மார்க் லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே இன்னொரு ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த ப்ரைவேட் காலேஜ் விச் இஸ் அ வெரி குட் காலேஜ், ஆனால் அதோட கட் ஆஃபே வந்து உனக்கு 199 to 198 இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு கட் ஆஃப் அதிகம். அண்ட் இந்த கட் ஆஃப் எல்லாமே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இந்த 3 சப்ஜெக்டை பேஸ் பண்ணது தான். அப்போது இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் நீ வந்து இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப உயிரை கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுமானா வேண்டாம்.
ஏன்னா நீ அதில் 200 அவுட் ஆஃப் 200 எடுத்துட்டீங்கன்னா கூட 100 அவுட் ஆஃப் 100 எடுத்துட்டீங்கன்னா கூட அது உன்னுடைய அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமானா பண்ணாது. உன்னோட காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு உன் காலேஜ் ஃபீஸை குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுமா பண்ணாது. அது டோட்டல் அதிகமாகும், அவ்வளோதான். இந்த பாருங்கள், நான் டோட்டல் என்கிட்ட மெடல் இருக்குது, நான் கோல்டு மெடல் இல்லை, நான் தான் வந்து டாப்பர், டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்னு சொல்லிக்கலாம். ஆனால் அட்மிஷனில் உனக்கு அது ஃபீஸை குறைக்குமா ஹெல்ப் பண்ணுமா பண்ணாது. இப்போ என்ன மாதிரி கோர்ஸுக்கெலாம் சார் இந்த கட் ஆஃப் ரொம்ப முக்கியம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது இந்த பிடெக் கோர்சஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லைன்லாம் போகிறோன்னா முழுக்க முழுக்க கட் ஆஃப் தான், கண்டிப்பாக கட் ஆஃப் தான். அதுவும் இல்லாமல் இந்த கட் ஆஃப் ஒவ்வொரு கோட்டாவுக்கு வேறு வேறு கட் ஆஃபாக இருக்கும். புரியுதா? இதை பற்றியெல்லாம் உனக்கு நாலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியலடா. தெரியல அப்படின்னா சரி, ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றி நான் அவேரே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் இல்லை என்ன கோட்டாக்கு சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசியில் வருவேன், நான் எம்பிசியில் வருவேன் சார், நான் எஸ்சி எஸ்டியில் வருவேன். அப்போது எனக்கு என்ன சார் கட் ஆஃப்? நானும் 189 தான் எடுக்கணுமா அப்படின்னா இல்லை. அப்போது இந்த நீங்கள் எதில் வரீங்களோ, எந்த கோட்டாவில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃபும் சேஞ்ச் ஆகும். புரியுதா? அப்போது அந்த கட் ஆஃப் எல்லாம் தெரிஞ்சு அப்போ அந்த மார்க் நீ எடுக்கிறியான்னு நீ பார்க்க வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் அதுக்கான மார்க்கை நீ இன்னும் எடுக்கலைன்னா அப்போ அந்த மார்க்கை எடுக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்து இருக்கிற டைமில் ஸ்மார்ட்டாக படிக்கணும். நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம இப்படி தான் படிக்கணும். ஓகே, உன்னோட டோட்டல் ஸ்கோர்ன்றது வெறும் ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட் தான். புரியுதா? நீ என்ன செய்யணும்? உன்னோட கட் ஆஃப், நீ என்ன கட் ஆஃப் எடுத்தால் நீ ஆசைப்படுற கோர்ஸ் கிடைக்கும்ன்றத முதல் ப்ரியாரிட்டியாக நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கட் ஆஃப் வெர்சஸ் டோட்டலில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் தான் முக்கியம், அதில் சந்தேகமே கிடையாது. இதுக்கப்புறம் கட் ஆஃப் வச்சு படி. சரியா? இப்போ கேள்வி என்னன்னா, டு யூ நோ யுவர் கட் ஆஃப்? உன் கட் ஆஃப் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை சார் எனக்கு தெரியாது அப்படின்னா ஓகே, இந்த வீடியோவில் நீ கமெண்ட் பண்ணு. சரியா? நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நாங்கள் வந்து ஒரு சீரீஸ் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அதில் என்னென்ன கட் ஆஃப் இருந்தால் உனக்கு அட்மிஷன் கிடைக்கும், எல்லாத்தையுமே நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முதல்ல நீ என்ன மாதிரி கோர்சஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு எனக்கு தெரியணும். அதனால் உனக்கு சார் எனக்கு இந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. ஒரு எக்ஸாம்பிள், சார் நான் வந்து பிடெக் படிக்கணும்னு நினைக்கிறேன், பிஎஸ்டி கோயம்புத்தூரில் படிக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ அதுக்கு எனக்கு என்ன கட் ஆஃப்? சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன கட் ஆஃப்? சார் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது சார், நிறைய பேருக்கு அது தெரியாது, பட் நான் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த ஊரில் படிக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ அதுக்கு என்ன கட் ஆஃப்? இந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான கட் ஆஃப் வேணும் அப்படின்னு நீ எனக்கு கமெண்ட் பண்ணு. இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டனாலே உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தானாக வரும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த நாளையை பற்றின சிந்தனை பெருசாக இல்லாததுனால தான் பயம்ன்ற ஒரு விஷயம் வரது கிடையாது. நிறைய பேர் எனக்கு சொன்னேன், சார் எனக்கு எக்ஸாம்னாலே பயமே வரமாட்டேங்குது சார். ஏன் அப்படின்னா நீ இதெல்லாம் யோசிக்கல, இன்னும் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் நீ யோசிக்கல. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பார், கரெக்டான கட் ஆஃப் இருந்தா ஓகே, உன்னோட லைக் நீ வந்து ஒரு 4 வருஷம் 4 இயர்ஸ் வந்து காலேஜில் படிக்க போகிறேன்னு வச்சுக்கோயேன், நீ நல்ல கரெக்டான மார்க் எடுத்துட்ட, கரெக்டான கட் ஆஃப் எடுத்துட்டுனா இந்த 4 வருஷத்துக்கும் சேர்த்து 1 லேக்குள்ள எப்படி லெஸ் தேன் 1 லேக்ல நீ படித்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் நீ கரெக்டான கட் ஆஃபை எடுக்கலைன்னு வச்சுக்கோயேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீ இன்ஜினியரிங் கோர்ஸ் போகிற அதே 4 வருஷம் படிக்கிற அப்படின்னா உனக்கு 50 லட்சம் மேலே ஆகும். சீரியஸாக நான் வெள்ளா இல்லை, 50 லட்சம் மேலே ஆகும் 4 வருஷத்தில். இப்படியெல்லாம் நிறைய பேர் இன்னும் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு அப்போ அந்த மாதிரி வசதி இருக்கா? யோசிச்சு பாரு. இல்லை அப்படின்னா நீ 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னா அப்போ உனக்கு உன் கட் ஆஃப் என்னவா இருக்கணும்னு தெரியணும், அந்த கட் ஆஃபை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியணும். நான் உனக்கு அதுக்கான அசிஸ்டன்ஸ் பண்ணுறேன். புரியுதா? ஸோ நான் சொன்னதை எல்லாம் பொறுப்பாக கமெண்ட் பண்ணு. கொஞ்சம் இதுக்கப்புறம் பயத்தோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். சார் எனக்கு சீரியஸாக என்ன படிக்கிறதுனே தெரியல, 12th முடிச்சுட்டு அடுத்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு அதுக்கு ஒரு கேரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கேரியர் கைடன்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ண, நாங்கள் அதுவுமே உனக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஆனால் இப்போலேருந்துடா ரொம்ப நம்ம தெளிவாக இருக்கணும். டைமை வேஸ்ட் பண்ணாத, நல்லா படி. உங்களுக்கு 1 ஷாட் கிளாஸஸ்லாம் ஆரம்பிச்சிட்டோம். தயவு செஞ்சு இன்னையிலேருந்து இந்த 1 ஷாட் கிளாஸ் எல்லாத்தையும், இன்றைக்கி தான் இந்த வீடியோ முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறேன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளாஸ்லாம் யூடியூப்பில் எடுத்துகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் பாரு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சரியா? பாய்டா, எல்லாம் நல்லா படிங்க. ஓகே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே நல்லா படிங்க. 3 மினல் பேட்சில். குட் பை.